கர்த்தருக்காக சில காரியங்களை முன்னின்று வைராக்கியமாக செய்திருக்கிறேன். அவருக்காக நான் நிறைய பிரயாசப்பட்டிருக்கிறேன். ஆலயத்தில் பணிவிடைகள் செய்திருக்கிறேன். அவருடைய ஊழியக்காரர்களை ஆதரித்திருக்கிறேன். ஆனாலும் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் சில குறைவுகள் இருக்குது, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கான தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார். எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி இருக்கிறீங்க, ஆனால் இன்னும் உங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் குறைவுகள் இருந்து கொண்டே இருக்குது. நீங்கள் ஒரு பொழுதும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் அதற்கான காலத்தில் உங்களுக்கு பலனை தரும் பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும். கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவர். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் செய்து முடிக்கிறவர். உங்களுக்கான நன்மைகளை கர்த்தர் கண்டிப்பாக தருவார். அவர் கணக்கில் வைத்திருக்கிற தெய்வம். அவர் உங்களை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதியுள்ளவர் அல்லவே. God bless you. ஆமென்.